இன்னைக்கு நாம தக்காளி தொக்கு வைக்க போறோம். அது எப்படி செய்யறோம்னு இப்ப பார்ப்போம். சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கு நம்ம தக்காளி நல்லா கழுவி, நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் கழுவி நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். தக்காளி தண்ணியே படக்கூடாது. இந்த தொக்குக்கு தண்ணியே சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது. தண்ணி படாமல் நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கோம். 2-3 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் மிளகாய் வத்தல், 4 மிளகாய் வத்தல், நறுக்கி வச்சிருக்க தக்காளியை அதில் கொட்டிடுவோம். கொட்டி இது நல்லா வதங்கணும். தண்ணி இல்லாமல் இது நல்லா வதங்கணும். தண்ணி பூரா சுண்டி வர்றது மாதிரி நல்லா வதங்கணும் இந்த தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வந்துருச்சு, நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்துருச்சு. தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. ஊற்றாம இது கொஞ்சம் நேரம் ஆறணுன்னு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறணும். இப்போ நம்ம அந்த தக்காளியை நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும். தண்ணியே ஊற்றிடக்கூடாது. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சோட எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிறணும். அப்போதே இந்த தொக்கு வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வெந்து வரணும். அப்போதே நம்ம வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சோட கடுகு, கருவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூன், ஏற்கனவே மிளகா போட்டிருக்கோம், அதனால 2 ஸ்பூன் போடுவோம். இந்த தக்காளி தூக்கி அதை ஊற்றிடும். மிக்சி ஜாரை கூட கழுவி தண்ணியை ஊற்றிடாதீங்க. தண்ணி கொஞ்சம் கூட படக்கூடாது. அப்போதான் இது நல்லா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நல்லா கலராக வந்துச்சு. இப்போ நல்லா இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வைக்கணும். இது தொப்பு டொப்புன்னு இந்த தண்ணி தெரிச்சு வரும். அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சு தண்ணி வத்துற அளவுக்கு கிண்டணும். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. நல்லா அந்த மாதிரி வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த நிற்கிது. இந்த பக்கத்துக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டப்பாலையோ பேர்லையோ போட்டு வெளியில் வச்சா 1 வாரம் இருந்தாலும் கெடாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் இருந்தாலும் கெடாமல் இருக்கும். நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும்.